மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424. இன்னைக்கு காலையில் விடிஞ்சதுமே ஒரு பெரிய இடி தலையில் இறங்குச்சு. அது நான் பொதுவாகவே நினச்சேன். கொஞ்ச நாளாக இந்த மாதிரி வதந்திகள் வந்து நிறைய யூடியூப்பில் வரும், இவர் போயிட்டாரு அவர் போயிட்டாருன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வதந்தியாக இருக்கணும். பாக்கியராஜ் சாரை பற்றி அப்படி வர்றதை வந்து ஒரு வதந்தியாகவே போயிடணுன்ற ஒரு இதில் தான் வேறு எல்லா சேனல்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது துரதிர்ஷ்டவசமாக நம்ம நினச்சது நடக்கலை. கடந்த ஒரு மாதமாகவே சினிமா துறைக்கு பெரிய இழப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆர்பி சௌத்ரி சார் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் இயக்குனர் இமயம், எங்களை எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஒரு வில்லேஜிலிருந்து கூட்டிகிட்டு வந்தது அவருடைய படைப்புகள். அதை தொடர்ந்து என்ன குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய பங்கு எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். நான் எப்பவுமே அவரை சார்னே கூப்பிட்டதில்லை, நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவருடைய முதல் படம் மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் அங்கே ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறேன். போய் நின்று வேடிக்கை பார்ப்பேன். சுவர் இல்லாத சித்திரங்கள் எங்கள் ஊர் தெருக்களில் இருந்த படம். ஒரு வில்லேஜ் பக்கம் அதே மாதிரி ஒரு சாதாரண குடும்பம், ஒரு ஏழ்மை குடும்பம், மிக நடுத்தர குடும்பத்தோட உணர்வுகளையும் காதலையும் அந்த வாழ்வியலையும் அழகாக சித்தரித்து சொன்னது பாக்கியராஜ் சார் தான். அவருடைய திரைக்கதையாகட்டும், அவருடைய வசனங்களாகட்டும், அவர் படத்தில் ஆசானவர். அது மட்டும் இல்லை, ஒரு நாவிதர் கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஐயர் பொண்ணு அவர் மீது காதல் வர்ற மாதிரி அந்த காலத்தில் புரட்சிகரமான கருத்து. எந்த ஜாதிக்காரனும் சண்டை போடவே இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு எந்த ஜாதிக்காரனும் சண்டை போடல, அடித்தட்டு மக்களும் சண்டை போடல. அதுக்கான போராட்டமே நடக்கல. ஏன்னா அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சமுதாய மாற்று சிந்தனை உள்ள திரைப்படத்தை கொடுத்தது அண்ணன் பாக்கியராஜ் தான். ஸோ அவருடைய ஆளுமை, அவருடைய பங்களிப்பு, அதனால தான் புரட்சி தலைவர் அவர் வந்து என்னுடைய திரையுலக வாரிசுன்னு சொன்னார். வேறு யாரையுமே சொன்னார். அவ்வளவு உயர்ந்த இடத்தை பிடித்த எங்கள் அண்ணன் வந்து இவ்வளவு சீக்கிரம் 73 வயசில் அவர் வந்து இப்பவும் ஆக்டிவாக இருந்தார். ஒரு சங்கங்களாகட்டும், ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். நிறைய பேரை சந்திப்பார். அவருக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டு, இசையமைப்பாளராக இருந்தார். இன்னும் அவருக்கு இசையமைக்கணுன்ற ஆர்வத்தில் இன்றைக்கி வரலும் அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியம் இருக்கும், அதை வச்சுட்டு வாரம் இப்போ ஒரு தம்பி கூட வந்து அவருக்கு மியூசிக்கை சொல்லி கொடுத்துருப்பார். அவ்வளவு ஆக்டிவான ஒரு மனிதர். அவர் இழந்தது வந்து துயரிலும் பெருந்துயர் வந்து தமிழ் சினிமாவுக்கு அவருடைய இழப்பு தான். அந்த இழப்புக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இறைவன் வந்து இப்படியெல்லாம் வந்து டேட்டு தப்பான டேட்டு குறித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் திரையுலக ஆசான்
பாரதிராஜா அவர்களும் என் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும் மறைந்ததை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி 17 நாளில் தன்னுடைய குருநாதருக்கு பின்னாடியே ஒரு சிஷ்யம் போகிறான்னா, இதெல்லாம் இவங்க சாதனையா, இது இந்த சமுதாயத்துக்கு சோதனையான்றது தெரியல எனக்கு. ஆகவே அவரை இழந்து பாடும் குடும்பத்துக்கும் சரி, அவரால் உருவான தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகளானாலும் சரி, அவரை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் பயணித்துட்ருக்கோம். அவரை ரசிக்காத இன்றைய திரைக்கதாசிரியர்கள் யாருமே கிடையாது. அவரை ரசித்து கொண்டிருக்கிற, அவரால் திரைக்கதையை சுவாசித்து கொண்டிருக்கிற திரையுலக நட்சத்திரங்கள் எல்லாரும் சார்பாக நான் இதை பதிவு பண்ணுறேன். அவங்களுக்கும் இது ஒரு தாங்கோனா துயரமான ஒரு சம்பவம். அவங்க இல்லத்தாருக்கும், குறிப்பாக அக்கா பூர்ணிமா அன்னிக்காகவும், தம்பி சாந்தனும், அந்த குழந்தை எல்லாரும், மகள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு இயக்குனர் சங்க உறுப்பினரும் அவரை ரொம்ப ரசிப்போம். பாக்கியராஜ் சாரை பற்றி பேசாத இயக்குநர்களே, அசிஸ்டன்ட் டைரக்டர்களோ, ஒரு படம் டிஸ்கஷன் ஆரம்பித்தா அவருடைய 4 படம் 5 படத்தையாவது எடுத்து வச்சு அதில் எப்படி ஒரு சீன் பண்ணாருன்னு பேசாத இயக்குனரே கிடையாது. அவர் இன்றைக்கு நம்ம கூட இல்லாமல் மறந்திருக்கலாம். ஆனால் அவருடைய படங்கள் மூலமாக தினமும் அவர் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் வார்த்தைகளிலும் அவர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருப்பார் என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி துயரம் இனிமேல் திரையுலகத்துக்கு தொடரக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்